என் தங்கப்பிள்ளையே, சித்திரை மாதத்தினுடைய இந்த கடைசி செவ்வாய் கிழமையில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் நான் இருந்து இனி உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமையில் கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, நாம் ஆசைப்பட்டது ஒன்றும் நம் வாழ்க்கையில் நடப்பதும் வேறொன்றுமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை எல்லாம் எண்ணி எண்ணி நாம் பெரும் துன்பமடைந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலும் நாம் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட, நமக்கு கிடைப்பதையெல்லாம் நல்லதற்குத்தான் என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடையும் பொழுது உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் ஒரு சேர உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, அது உனக்கு நல்லதாகவே நடந்து முடிந்தது. இப்பொழுது நடக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கவே நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த ஒன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது. இத்தனைக்கும் சேர்த்து வைத்த இந்த தாயின் ஆசீர்வாதங்களை நீ உறுதியாக பெறக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. என்னவாகும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நீ புலம்பியது எல்லாம் போதும். இனி என்ன நடந்தாலும் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட மாறுதல்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவதை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நான் இருந்து பெறுவதை இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று எண்ணிக்கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ பேரானந்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு இங்கு வேலை இல்லை. எவன் என்ன நினைத்தாலும் அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இங்கு உனக்கில்லை. உன் வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் உனக்கு தருவது உன் தாயானவள் நான் எனும் பொழுது நீ எந்த இடத்திலும் தயங்காமல் முன்னேறிக்கொண்டே இரு. எந்த இடத்திலும் வேதனைப்படாமல் முன்னோக்கி சென்று கொண்டே இரு. உன்னை சுற்றி வந்து நான் உன் வாழ்க்கையின் அத்தனை விருப்பங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் உனக்கென தந்துவிட எண்ணுகிறேன். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று நாம் நினைத்தால் மட்டும் போதாது. அதற்கு தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது நாமும் அதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும். இந்த நாளை உனக்கான நாளாக மாற்றுவது உன் கைகளில் இருக்கிறது. நான் உடன் இருக்கிறேன் என்றாலும் நீ செய்வதை சரியாக செய்து கொண்டே இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரியாகத்தான் புரிந்து கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரும். நாம் நினைத்து பார்த்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த பேரதிசயத்தையும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இனிமேல் நீ என்னவாக இந்த வாழ்க்கையை உணர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். சந்தர்ப்பவசத்தாலும் சூழ்நிலைகளாலும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த நன்மைகளை அவர்கள் காலம் முழுவதும் ஒரு சேர உனக்காக பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ கண்கலங்கி விட வேண்டாம். எந்த நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம்
நீ சரியாக புரிந்து கொண்டது உண்மை என்றால், இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தாயின் அன்பும் அரவணைப்பும் ஒருவருக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, அதுபோல இந்த வராகியினுடைய அன்பும் அக்கறையும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நேரம் நான் உனக்கு துன்பத்தை கொடுத்தது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்துவிட்டது. இந்த நேரம் உனக்கு நான் வேதனைகளை கொடுத்தது போன்ற ஒரு உணர்வு உனக்கு வந்துவிட்டது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ வருந்திக் கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை நீ உனக்கே உனக்கானதாக சரியானதாக மாற்றிக்கொண்டாயானால், நான் இருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் உன்னை தொடர்ந்து வருவதையும் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எதிர்பாராத ஒரு திருப்பம் இந்த வாழ்க்கையில் என்றும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றது. நான் ஆசைப்பட்டது எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அதையெல்லாம் அடைவதற்குரிய அத்தனை திறமைகளும் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விட்டோமானால், நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் கண்ணீர் துளிகள் எல்லாம் கரைந்தோடிய நேரம், உன்னை பார்த்து கைகொட்டி சிரித்த மனிதர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களை பார்த்து வாயடைத்து நிற்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்ன நடந்தது என்று எண்ணி நீ வருந்திக் கொண்டிருக்காமல், இன்றைய விடியல் நமக்கு என்ன தரப்போகிறது என்பதனை எதிர்நோக்கி இந்த பயணத்தை தொடங்கு. நீ எதையுமே எதிர்பார்ப்பதற்கு முன்பாக அதனை பெறுவதற்குரிய தகுதி நமக்கு இருக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை பெறக்கூடிய அத்தனை உண்மைகளும் நம்மிடம் இருக்கின்றதா, நம்மால் இதனை உணர முடியுமா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லும் பொழுது, இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் உனக்கானது என்று நீ தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு பெரிய வெற்றியை சந்திக்கும் அல்லது பெரிய தோல்வியை கொடுக்கும். இதில் என்ன நடந்தாலும் அது உனக்கானது மட்டுமே. யாரும் இதில் உன்னோடு பங்கிட முடியாது. வெற்றி வந்தால் ஓடி வருகின்றவர்கள், தோல்வி வந்தால் விலகி நின்று கைகொட்டி சிரிக்கின்றவர்கள், இவர்கள் இருவரும் ஒருவர்தான். அதனால் தோல்வி வந்தால் துவண்டு விழாமல் வெற்றியை நோக்கி பயணம் செய். வெற்றி வந்தால் இனியும் இந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முன்னேறி கொண்டே இரு. நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்றால், இனி எந்த இடத்திலும் நீ எதையும் விட்டுவிட முடியாது. உன்னை வாழ வைக்க வேண்டி இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன். நான் இருந்து நடத்தும் ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீயும் உன்னையும் உன் மனதளவிலும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் அது போதும் எனக்கு. வேறு எதையும் எண்ணி நான் வருத்தப்படவில்லை. என் பிள்ளையினால் தனித்து இயங்க முடியும், தனித்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக இதுவெல்லாம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. பெருமகிழ்ச்சி படுத்தி உன்னை பேரதிசயத்திற்கு ஆளாக்கி நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியின் அன்பு இதுவரையிலும் உனக்கு கிடைத்தது போல இனியும் தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையின் வெற்றிகளை உனக்கு நிச்சயமாக உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். வேறு எதுவும் உன்னை துன்பப்படுத்தாமல், வேறு எந்த விஷயங்களும் உன்னை காயப்படுத்தாமல் நான் இருந்து உனக்கு அந்த வெற்றியை உறுதி செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டாலே அது போதும். இனி எதற்காகவும்
என் குழந்தை, நீ வருந்தி துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உன் வாழ்க்கையின் அற்புத நொடிகள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவதை எல்லாம் நீ ஒரு சேர பெற்றுக்கொண்டு எந்த நிலையிலும் எதையும் விட்டு விடாமல் முன்னேறி கொண்டே இரு. நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும். வேண்டாம் என்று நீ எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் ஒதுக்கினாலும் இவை எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ எந்த காலத்திலும் மறந்து விடாதே. நாம் வேண்டாம் என்று சொன்ன விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ மறக்காதே. கைவிட்டு சென்ற விஷயங்கள் இனி நமக்கானது இல்லை என்று எண்ணுவதை விட இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக நம்மை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மாற்றங்கள் என்றும் என்றென்றும் உன்னை இந்த தாயின் கைப்பிடிக்குள் இருந்து வெளியே விடாமல் சந்தோஷமாக உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாமாக இருந்து நம்முடைய வெற்றியை உறுதி செய்து என்றும் நமக்கான திருப்பங்களை கண்டு நல்ல மனநிலையோடு இருந்து விட்டோமானால் இவை ஒவ்வொன்றும் இனி நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இனிமேலும் நாம் எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் எந்த துன்பங்களையும் நினைத்து வருந்தப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் நம் வசமாக்க முடிவு செய்து விட்டோமானால் அது போதும். எந்த நிலையையும் தாண்டி உன்னால் நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலைகளையும் உணர்ந்து நிச்சயமாக உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடாத ஒரு வாழ்க்கை உன்னுடைய முயற்சியினால் ஒட்டு மொத்தமாக ஒரு நொடியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். ஒரு நொடியில் உனக்கான பேரதிசயத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தியும் வேதனைப்பட்டும் நிற்காதே. முயற்சிகளை சரியாக செய்துவிட்ட பிறகு உனக்கு எந்த இடத்திலும் தயக்கம் என்பது தேவையில்லை. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் என்றும் என்றென்றும் உனக்கு கை கொடுத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நிச்சயமாக உறுதியோடு தந்திடுவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் உனக்கான மாறுதல்கள், இனி எப்பொழுதும் உனக்கான திருப்பங்கள் என்று இவை எல்லாமும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பேரதிசயமான வாழ்க்கைக்கு உன்னை நீயே தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடங்கிவிட்டது. மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய உன்னுடைய எண்ணங்கள் திசை திரும்பி சென்று விட்டது. இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடியதை ஒவ்வொன்றையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். என் குழந்தையே, நாம் நினைப்போம் நமக்கு ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கவில்லை என்று. ஆனால் இவை எல்லாம் கிடைக்கின்ற நேரம் நீ எதையும் கைவிட்டு விடக்கூடாது. இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரம் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக இழந்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, தெளிவாக ஒரு விஷயத்தை நீ சிந்திக்க பழகிக்கொண்டால் நிறைவாக இந்த விஷயங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிறைவான தருணத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். எப்பொழுது என்ன நடக்கும் என்பதனை
நிச்சயமாக உனக்கு சரிபடுத்தி கொடுக்கும். நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனையும் நல்ல மாற்றங்கள் வந்துவிட்டது என்பதனையும் உனக்கே உன் கண் முன்னால் நிறுத்தும். மகிழ்ச்சியோடு இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.